குறள் 781. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. விளக்க உரை. நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை. குறள் 782. நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. விளக்க உரை. அறிவுள்ளவர்களுடன் கொள்ளும் நட்பு பிறைநிலவாக தொடங்கி முழுநிலவாக வளரும். அறிவில்லாதவர்களுடன் கொள்ளும் நட்போ முழுமதி போல் முளைத்து பின்னர் தேய்பிறையாக குறைந்து மறைந்து போகும். குறள் 783. நவில்தொறும் நூனயம் போலும் பயில்தொறும் பண்புடை யாளர் தொடர்பு. விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. குறள் 784. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்றிடித்தற் பொருட்டு. விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல. நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும்பொழுது இடித்துரைத்து திருத்துவதற்காகும். குறள் 785. புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும். விளக்க உரை. இருவருக்கிடையே நட்புரிமை முகிழ்ப்பதற்கு ஏற்கனவே தொடர்பும் பழக்கமும் வேண்டுமென்பதில்லை இருவரின் ஒத்த மன உணர்வே போதுமானது. குறள் 786. முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு. விளக்க உரை. இன்முகம் காட்டுவது மட்டும் நட்புக்கு அடையாளமல்ல. இதயமார நேசிப்பதே உண்மையான நட்பாகும். குறள் 787. அழிவி நவை நீக்கி ஆறு இத்தழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. விளக்க உரை. நண்பனைத் தீயவழி சென்று கெட்டுவிடாமல் தடுத்து. அவனை நல்வழியில் நடக்கச் செய்து. அவனுக்கு தீங்கு வருங்காலத்தில் அந்த தீங்கின் துன்பத்தை பகிர்ந்து கொள்வதே உண்மையான நட்பாகும். குறள் 788. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அணிந்திருக்கும் உடை உடலை விட்டு நழுவும்போது எப்படி கைகள் உடனடியாக செயல்பட்டு அதனைச் சரிசெய்ய உதவுகின்றனவோ அதைப்போல நண்பனுக்கு வரும் துன்பத்தை போக்கத் துடித்து செல்வதே நட்புக்கு இலக்கணமாகும். குறள் 789. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனிற் கொட்பின்றி ஒல்லும்வாய் ஊன்றும் நிலை. விளக்க உரை. மனவேறுபாடு கொள்ளாமல் தன்னால் இயலும் வழிகளிலெல்லாம் துணை நின்று நண்பனை தாங்குவது தான் நட்பின் சிறப்பாகும். குறள் 790. இனையர் இவரெமக் கிண்ணம்யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடைவர். யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாக புகழ்ந்து பேசினாலும் அந்த நட்பின் பெருமை குன்றிவிடும்.